எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 1st. ஸோ ஹாப்பி டாக்டர்ஸ் டே டு ஆல் த டாக்டர்ஸ் அவுட் தேர். ஸோ இது வந்து டாக்டர் பிசி ராய் அவரோட நினைவாக தான் வந்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டாக்டர் பிசி ராய் வந்து ஒரு கிரேட் ஃபிசிஷியன். அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அன் எஜுகேஷ்னலிஸ்ட். புக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட புக் ஆன் குளோபலைசேஷன் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். தென் அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ ஸ்டேட்மேன். என்னென்னா வெஸ்ட் பெங்காலோட செகண்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு 1961 பாரத ரத்னா அவார்ட் கொடுத்து ஸோ அவரோட மருத்துவ சேவையை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போது அவரோட பேரில் டாக்டர் பிசி ராய் அவார்டுன்னு சொல்லிட்டு இப்போ மெடிசன் ஃபீல்டில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க டாக்டர்ஸ்க்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சர்வீஸ் மைண்டோட எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணி குணப்படுத்தியிருக்காங்க. அந்த அத்தனை டாக்டருக்கும் ஸ்ப்ரெட்லோ ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஸோ அதை டாக்டர்ஸ் ஆர் லைஃப் சேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் நாட் பி அ டாக்டர் டு சேவ் லைஃப். ஆமாங்க. ஸோ இந்த பதிவு வந்து முக்கியமாக எதுக்குன்னா பிளட் டொனேஷனுக்காக. இப்போ ரீசெண்டாக ஜூன் 14 வந்து வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை சேவ் பண்ணணுன்னா நீங்கள் டாக்டராக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு டொனேட் பிளட், இஃப் யூ டூ இட் யூ கேன் சேவ் up to 3 லைஃப்ஸ். நீங்கள் ஒருத்தர் ஒரு யூனிட் பிளட் கொடுக்கறனால உங்களால் 3 லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களால் எப்போ முடியுதோ கண்டிப்பாக 3 months ஒன்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு பிளட் டொனேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஃபார் 3 reasons people are not donating or not able to donate. ஒன்று, கோவிட் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா up to 3 to 6 months அவங்களோட இன்ஃபெக்ஷன் சிவியாரிட்டி பொறுத்து they cannot donate blood. ஸோ ரெண்டாவது வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் போட்டிருந்தாங்கன்னா up to 15 days they cannot donate blood. ஸோ மூணாவது ரீசன் வந்து ஸோ எதுக்கு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் பிளட் டொனேஷன்லாம் கொடுக்கணும். நம்மளால் எலிஜிபிளாகவே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி டொனேட் பண்ணியிருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு வெளியே போயிட்டு அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அவங்க ஸோ இஃப் யூ ஆர் இன் தட் தேர்ட் கேட்டகரி, ஸோ உங்களுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பிளட் டொனேட் பண்ண போயிருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ இன் தட் மைண்ட் செட் ப்ரீவியஸ்லி வென் டியூரிங் ஃபஸ்ட் வேவ் அண்ட் ஆல். ஆனால் இப்போ வந்து பிளட் பேங்க்ஸ் ஆர் வெரி வெரி சேஃப். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல். ஸோ தெர் இஸ் நோ லிங்க் ஐ வுட் சே. அண்ட் கோவிட் வார்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் இட். அண்ட் தென் அங்கே வந்து ரொம்பவுமே சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி பிளட் டொனேஷன் பெட்லேயும் வந்து தே ஹேவ் பிபி கிட், தே ஆர் சானிடைசிங் இட் ப்ராப்பர்லி. தென் ஜென்ரலாக வந்து இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு பிடிச்சது அங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நடந்தது என்னென்னா, ஜென்ரலாக ஆஃப்டர் எவ்ரி பிளட் டொனேஷன் உங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸும் ஒரு பேக்கேஜ்டு ட்ரிங்க் கொடுப்பாங்க, டிராபிக்கோனோ, மேங்கோ ஜூஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் திஸ் டைம் வென் ஐ வென்ட் தேர், ஸோ தே ஹவ் கிவன் ஃப்ரெஷ் மில்க். அதில் வந்து இந்த ஏலக்காய் நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் என்ன சொல்லுது, நேச்சுரலாக இருந்தது. தென் இட் வாஸ் வெரி எனர்ஜெட்டிக் ஆல்சோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் த டொனேஷன் தே ஆர் கிவிங் யூ அ ஸ்மால் கார்டு, கைண்ட் ஆஃப் அன் ஐடென்டிட்டி கார்டு. நீங்கள் எந்த டேட்டில் டொனேட் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஃபார் ஆர் பேக்கப். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டியூ எப்போன்னு பார்த்துட்டு we can also go and donate our next due. தென் வந்து ஒரு கீ செயின் கூட கொடுத்தாங்க. தட் வாஸ் ஸோ லவ்லி. ஸோ ஓ பாசிட்டிவ் பிளட் டோனர் அந்த மாதிரின்னு போட்டு ஸோ என்னோடய பிளட் குரூப் என்னென்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஸோ you can be proud to say that you are a blood donor. So that was a proud moment to have that. Then வந்து இந்த மாதிரி எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸும் பிளட் பேங்க்ஸும் வந்து பிளட் டொனேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் வி யங்ஸ்டர்ஸ் ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் டொனேட் பிளட். ஸோ அப்போ தான் யூ கேன் ஆல்சோ பி அ லைஃப் சேவர். யூ நீட் நாட் டு பி அ சம்ஒன்ஸ் ஃபேமிலி மெம்பர் டு டொனேட் பிளட். நம்ம வந்து என் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தவங்களுக்கோ ஏதாவது எமர்ஜென்சினா தான் போய் டொனேட் பண்ணணும் இல்லை. எங்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிளட் தேவைப்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இஃப் யூ ஆர் எலிஜிபிள் தயவு செஞ்சு போய் டொனேட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது பிளட்டு தேவைப்படுது எமர்ஜென்சி கேஸ்க்குன்னா யூ கேன் எனி டைம் காண்டாக்ட் ஸ்ப்ரெட்லோ ஃபவுண்டேஷன். நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் பாசிபிள் வேஸில் டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். தென் அப்படி முடியல அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்க்லேருந்து வில் சோர்ஸ் ஃப்ரெஷ் பிளட்ஸ் அண்ட் கிவ் யூ. ஸோ
தேங்க்யூ அண்ட் ஹாப்பி டாக்டர்ஸ் டே டு ஆல் த டாக்டர்ஸ் again and wish you all a safe and healthy life. Bye.